வணக்கம். வணக்கம். நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்கய்யா, கேக்குது கேக்குது. மணி அங்க பாங்கன்னா 4:30. ஆமாங்கய்யா, 4:30. வீட்டுக்கு திரும்பியும் நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. இல்லையா, வீட்டுக்கு வந்துட்டேன். நான் அந்த ஒரு இடத்துல உட்காந்துக்கிறேன். நான் லேட் ஆகும், ஆல்ரெடி 7 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுல. நான் ஜாயின் பண்ணேன், இப்போ உட்காந்துக்கிறேன். அதாவது நோயிலிருந்து ஆஹ், அதாவது நோயிலிருந்து விடுதலை அடையறக்கு சரியான வழி இல்லாம மாட்டிட்டு முடிக்கிறாங்க. அதாவது ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி கூட ஒரு அமிலத்தை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இந்த கல்வி முறை இருக்கு. ஒரு அசிடிட்டியை கூட கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா அப்ப என்ன இவங்க நோபல் பரிசு பெறாங்க? இந்த நோபல் பரிசு பெறுகின்ற விஞ்ஞானிகளை கடுமையான, அதாவது நான் சொல்றேன், ஆஹ், அலோபதி மருத்துவத்தை, அலோபதி மருத்துவத்தில் நோபல் பரிசு பெறுகின்ற விஞ்ஞானிகளை நோயில சாகரான பிரபலங்களை என்ன பண்றது? இப்ப எந்த அளவுக்கு உடம்பை பத்தி ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க பாருங்க. மிக கேவலமா இருக்கு இல்லையா? இப்ப இவங்களே உடம்பை பத்தி புரிந்து கொள்ளாத பொழுது, ஆனா சித்தர்கள் மட்டும், அதனால நம்ம இதை எளிமைப்படுத்திருக்கோம். எளிமைப்படுத்த ஒரு பக்கம் எளிமையா இருந்தா அந்த புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒரு பக்கம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருந்தா செய்யறது எளிமையா இருக்கு. இது அப்படி தலைகளா மாறுது. எல்லாமே சொல்றது எளிமே, செய்யறது கஷ்டம். அதாவது எல்லாமே பொதுவாகவே கிளாசிக்கல்ல பாத்தீங்கன்னா, கிளாசிக்கல் இப்ப இருக்கிற நடப்புல கிளாசிக்கல் சொல்றது ஈஸி, செய்யறது கஷ்டம். ஆனா இதுல எப்படின்னா, இது சொல்றது கடினம். சொல்ற புரிய வைக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். செய்வது எளிமை. தலைகளா மாறுது அப்படியே. இது செய்யறது ரொம்ப எளிமை, ஒண்ணுமே இல்லை. ஓய்வு, சாயங்காலம் ஒரு வேளை காய்கறி உணவு, அவ்வளவுதான். அப்புறம் குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் பசி நின்று போயிடும். பசி நின்றுச்சுனாவே வெளிய இருந்து எனர்ஜி எடுக்க ஆரம்பிச்சுன்னு இருக்கும், அவ்வளவுதான். குவாண்டம்ல அது பல கோடி ஆண்டா மாறாம இருக்கிறது குவாண்டம் செலக்ஷன். அதாவது அஹ், இது பயோ சேஞ்ச் ஆயிருது. அதாவது பல கோடி ஆண்டா இருக்கிறதும் சேஞ்ச் ஆயிரும், சடனா சேஞ்ச் ஆயிரும். அது காத்துக்கிட்டே இருக்குது. அந்த மெச்சூரிட்டி ஆனதுக்கு அப்புறம் மாறிடுது. மெச்சூரிட்டி ஆகுது இந்த அஹ், இப்ப இன்னும் கூட இந்த எப்படி போயிரும். எப்படியா இருந்தாலும் நாம என்னுடைய இலக்கே அஹ், விண்வெளித்துறையில விண்வெளித்துறையில ஒரு ஆளுக்கு பயிற்சி கொடுத்து இத வெளியே கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கங்க, சரியா வந்துடும். அதை நோக்கித்தான் என்னோட கற்பனை இருக்குது. அதனால நம்ம செய்ய வேண்டிய கடமை என்னன்னா, ஈசாவில இருந்து 2 பேரும் செலக்ட் ஆயிருக்காங்க. ஈசா ஒருத்தர் ஹங்கேரியன் ஒன்று செலக்ட் பண்ணியிருக்காங்க, போலாந்துக்கார செலக்ட் பண்ணியிருக்காங்க. போலாந்து தாப்பர் கப்பு அப்படின்னு ஒரு ஆளை இன்னொரு பார்த்தேன் நான்சிக்கு, ஜுவல் நான்சிக்கின்னு ஒரு ஆளை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே நாசா ஈசா ஸ்டடி பண்ணியிருக்கு, ஈசால இருந்து. அப்புறம் இந்த இடத்துல நம்ம இந்தியாவை சேர்ந்த சுக்லா, அவருக்கு இதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருக்குது. அதாவது இந்த வாட்டர் டேட் பத்தி கொஞ்சம், இந்த நீர்வளம் பத்தி தெரிஞ்சிருக்கு. அது டாக்டர் இளவழகன் அந்த வேலையை பண்ணியிருக்காரு. ஆனா இப்ப அவர் அமெரிக்கா போயிட்டு, ஆனா நாளைக்கு கிளம்பிடுவாங்க நினைக்க, 8ஆம் தேதி மேல போறாங்க. நாம என்ன பண்ணோம்னா, நம்ம ஒரு வாய்ப்பு யூரோப்பியன் ஸ்டடி சென்டர் போறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அங்க பூந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, இங்க அட்டிச்சிடல. ஏன்னா ஏற்கனவே இந்த கான்செப்டே யூரோப்பியன் கான்செப்ட். 90% யூரோப்பியன் கான்செப்ட், 5% இந்தியன் கான்செப்ட். அதனால ஈஸியா கேப்சர் பண்ணிடலாம். அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா நம்மகிட்ட சரக்கு இருக்கு, ஒன்றும் யாரும் தப்பிக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே நாசா ஸ்டடி பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் யாரும் ஸ்டடி பண்ணல. நாம நேர ஈசால ஸ்டடி பண்ணிடலாம், யூரோப்பியன் ஸ்பேஸ் ஸ்டடி சென்டர் பண்ணிடலாம். நம்ம ட்ரைனிங்கே கொடுத்துடலாம். ஒரு யூனிவர்சிட்டி வச்சு ட்ரைனிங் கொடுக்கலாம். அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன், பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கிறேன். இப்ப 2 காணொலி போட்டிருக்கேனே, பாத்தீங்களா? 2 வீடியோ போட்டேனே. நீ கூட பார்த்தேன் பார்த்தேன் மெல்ல மெல்ல பார்த்தேன். மெல்ல மெல்ல பேச வைக்கணும் அவங்கள.
பேச வச்சு அங்க ஒரு ஆளுக்கு, அங்க லோக்கல் பீக்கு ஒரு ஆளுக்கு ஹங்கேரி பீப்புளோ அல்லது எவனோ பீப்புளோ அங்க உட்கார வச்சு நாம கான்ஃபரன்ஸ் காலை வச்சு அவனை குணமாக்கலாம். அந்த 51 மேஜர் டிசீஸ் அதை பத்தி நம்ம படிக்கும் பொழுது 51 மேஜர் அந்த பிரிட்டிஷினுடைய மெடிக்கல் ரூல்ல, பிரிட்டிஷ் மெடிக்கல் ரூல்ல வந்து 51 வகை நோய்களுக்கு மருந்து இல்லைன்னு டிக்ளேர் பண்ணியாச்சு. அது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அது அவ்வளவுதான், டிக்ளேர் பண்ணதான். அதை எதிர்த்து நீங்க யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அதை எதிர்த்து அது வந்து அது வந்து அவனுடைய டிக்ளேரிங், அது வேற. அது அவன் அவன் வந்து அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணி சொல்றான். இது வந்து எவல்யூஷன்ல போகுது. எவல்யூஷன் போகும்போது உணவு விருப்பத்துல வருதை தவிர ஆரோக்கியத்துல வராது. ஆரோக்கியத்துல வராதா நோய் குணம், ஆரோக்கியத்துல வர்றதா இருந்தா அவன் நோய் குணமாக்கி இருப்பான். அவன் ஆரோக்கியத்துல இந்த மனம்ங்கிற அவன் புரியறதுக்கு கொஞ்சம் தாமதமாகுது. அந்த மனதை அவன் ஏத்துக்கல, தயார் இருக்கிறது இல்லை. மனத்தை அவன் ஏத்துக்கிறது இல்லை. அதனால சீரழிற அந்த நாய். இந்த வெள்ளக்கார குருட்டு முண்டங்கள் மனம்னு ஒன்று இருக்குது, அந்த முண்டங்களுக்கு தெரியாது. ஆனா மனதின்படியே தான் சாப்பிட்றான். மனம் விரும்பிச்சுன்னா எதெல்லாம் திம்பாங்க. அதனால அவன் டேஸ்ட்டை பிடிச்சிக்கிறான். டேஸ்ட்டை பிடிச்சிட்டு அவன் மன திருப்தியை தான் பார்க்கறதே தவிர உடலை அவன் பார்க்கறது இல்லை. உடலை பத்தி அவன் கவலைப்பட, எப்படி இங்க இந்தியாவில உடலை பத்தி எவனும் கவலைப்படலையோ, நாம உடலை கவலைப்படுறது நம்ம வேலை, உடல் கவலைப்படுறது நம்ம வேலை. நம்மளுக்கு உடம்பாரளியில் உயிராளிவர். இங்க பேசிக்கே வந்து உடம்பை காப்பாத்து. நம்ம முதல்ல செவரு தான் முக்கியம், அப்புறம் தான் சித்திரம். அவன் சித்திரத்தை அவன் சேவத்தை விட்டு போட்டு சித்திரம். இந்த குழப்பம் வந்து இந்தியாவிலே இருக்குது எல்லாத்துட்டுமே. தியானம்னு சொல்லிவிட்டு உடம்ப கெடுத்துக்குவானுங்க இவனுங்க எல்லாம். கேட்ட கர்மம்னு சொல்லிட்டு தொலைச்சு, கர்ம வினைன்னு சாவேன் போட வெண்ணெய். அப்புறம் எதுக்கு நீ இந்த யோகம் பயிற்சி எடை பண்ண போற? அறுத்து எறியறத எல்லாமே, அதாவது இந்த பரிணாமமே தெரியாதனால ஏற்பட்ட சாபக்கேடு. இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுந்தர் அவர் வந்து அரசு பொறியாளர், அவர் கவர்மெண்ட் என்ஜினியர். அவரு கிட்டத்தட்ட எல்லாம் நல்லா ஆயிடுச்சு. சக்கரை நோய் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. சக்கரை நோய் நல்லா ஆகுறது உலக அதிசயம் இல்லையா? இந்த மாதிரி ஸ்வீடன்லயோ யாரோ ஒருத்தர் நேரடியாக ப்ராஜெக்ட் பண்ணா எங்கேயே போயிரும் தெரியுமா? எங்கேயே போயிடும். யூனிவர்சிட்டியில பண்ணணும், யூனிவர்சிட்டி சார்பில் பண்ணணும். எல்லாமே மெடிக்கல் ரிப்போர்ட்டாவோ பண்ணணும். ஃபுல்லா ஒரு 6 மாசம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒவ்வொரு மாசம் மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து பாடி செக்அப் பண்ணி நியூட்ரல் பண்ணி, உடம்புனா இப்படிதான் லட்சணமா இருக்கணும்னு சொல்லணும். உடம்புனா இப்படிதாண்டா இருக்கணும், இதாண்டா லட்சணம்னு சொல்லணும். அவங்ககிட்ட மெடிக்கலா இருக்கலடா அப்படின்னு சொல்லி கரைச்சி எடுக்கணும். அப்பதான் ஒத்துக்குவானுங்க. ஏன்னா செஞ்சு அவங்க ப்ராஜெக்ட் ஒர்க் செஞ்சா ஓகேன்ட்டு போயிடும். யாரும் மறுக்க முடியாது சயின்டிபிக்ல. அதுதான் செஞ்சு காட்டுறதுதான் விஷயம் இருக்குது. தத்துவம் செஞ்சு காட்டிட்டோம்னா அவ்வளவுதான். காலம் நெருங்கி இருக்கு, பார்ப்போம். அப்பதான் தமிழை பத்தி அவங்களுக்கு, தமிழ் வந்து உலகத்துக்கு என்ன சேவை பண்ணதுன்னு அப்புறம் தான் புரியும். இப்ப தமிழ் என்ன பண்ணி இருக்குது? இப்ப ஆங்கிலம் என்ன யாருக்கு எந்த நன்மையும் செய்யல. இப்ப ஆங்கிலம் வந்து யாருக்கு எந்த ஆரோக்கியம் கொடுக்கலையே. ஆங்கிலம் படிச்சவனுக்கு ஆரோக்கியம் வர மாட்டேங்குது. ஆங்கிலத்தை தாய்மொழியை கொண்டவனுக்கு ஆங்கில நாடுகளே ஆரோக்கியத்தை சொல்லாம ஆரோக்கியம் என்னன்னே தெரியாதுட்டானு. ஆரோக்கியம்னா என்னன்னே தெரியாதுட்டான். அப்புறம் இவனுக்கு எப்படி போய் குணமாக்குறது? ஆனா அவனு ஒத்துக்கிறான், எங்க நோயை குணமாக்க முடியாதுன்னு ஒத்துக்கிறானே. ஏன் அப்படின்னா அவனுக்கு பரிணாமம் அவனுக்கு புரியல, பரிணாமம் தெரியாதுனால மாட்டிக்கிட்டான். பரிணாமத்துல உடம்பு மாறுதுன்னே தெரியல அவனுக்கு. இந்த மாறனாலதான் சித்தர்கள் வந்து அது கலைன்னு சொன்னானுங்க. சித்தர்கள் என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா, சித்தர்கள் தோன்றி 18,000 ஆச்சு. தொல்காப்பியத்துல சித்தர் இருக்காங்க, தொல்காப்பியத்துல தாபர் ரெண்டுமே இருக்காங்க. ஒரு வீடியோல பேசிட்டு பண்ண பாருங்க. பாத்தீங்க 12 நட்சத்திரங்களை பத்தி சொல்லிருக்கீங்க. ஆமா, 12 ராசின்னு சொல்றோம். அதுதான் 12 விண்மீன். அவர் வந்து ஆவணி நட்சத்திரத்துல ஆவணி விண்மீன். ஆவணி ஒரு அந்த 12க்கும் வர்றதுக்கு 12 24 ஆண்டு ஆகும். திருப்பி வர்றதுக்கு ஒரு 22 48 அப்புறம் 96. இந்த 90 இதெல்லாம் 1 லட்சம் ஆண்டுக்குள்ள அந்த உடம்பு வந்து அந்த 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 பூமி வந்து இந்த பக்கம் திரும்பி அந்த இந்த 24 அந்த இப்படி போறப்ப 48 24 48 96. அது வந்து நீங்க போய் பார்த்தா தெரியும் அந்த பிசிக்கல் பாடி அப்படிமா. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதை எப்படியே இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, இது தமிழர்கள் கண்டுபிடிச்சு அந்த அந்த 12 புள்ளிகளை கணக்கு. அந்த ஆவணி புள்ளியில பிறந்திருக்காரு. ஆவணி புள்ளி வந்து இப்ப அப்புறம் தைப்புள்ளிக்கு வர்றாங்க. தைப்புள்ளி தைங்கிற அந்த வர்றப்ப 6 வருது. சித்திரைக்கு போனா 9 வருது. 9 புள்ளி 2000 பிறக்கும்னா 29 18,000. அப்ப 18,000 ஆண்டுகள் ஆயிருக்கு தொல்காப்பியம். இப்பவே 10,000 ஆண்டுன்னு சொல்றாங்களே. ஏன்னா அந்த அந்த அமைதியும் அந்த உலகத்திலே இலக்கணம் இருக்கிறது
2 மொழிக்கு தான் இலக்கண ஆசிரியர் இருக்கிறாங்க. இன்னும் தொல்காப்பியம் யாரும் மறக்கவே முடியாது. எந்த மொழிக்கும் கிடையாது. 18,000 ஆண்டுக்கு முன்னாடி எந்த இதுக்கும் கிடையாது. அதனாலதான் இது வந்து இனிமையா இருக்கிறனால எல்லாத்துக்கும் இனிமையா இருக்கிறனால இது எல்லாத்துக்கும் பொருந்தும். அது ஒரு பக்கம் இருக்கு. அதுலதான் சித்தர்களை பத்தி குறிப்பு இருக்கு. அதனாலதான் நான் பிடிச்சி சித்தர்கள் வந்து ஒரு 18 அவங்க சிந்து சமவெளி நாகரம் வந்து இப்ப 6,000 ஆண்டுக்கு மேல இருக்கு. அது சிந்து சமவெளி நாகரம் 9,000 10,000 ஆண்டு ஆச்சுங்கிறாங்க விஞ்ஞானிகள். தமிழ் ஆராய்ச்சியில் இருக்க பல நாகரீக ஆராய்ச்சி பண்றவங்க இருக்காங்க இது தமிழ்நாட்டுல ஒரு 10 30 40 பேர் பல நாடுகளை சுத்தி நாகரீகத்தை பார்த்துட்டு வந்து நேர்லயே பார்த்து சிந்து சமவெளி நாகரிகம் வந்து கிட்டத்தட்ட 10,000 ஆண்டுகள் ஆச்சுங்கிறான். 10,000 ஆண்டுலயே பாத்தீங்கன்னா அங்க வந்து பத்மாசனத்தில் இருக்கிற ஒரு யோகி உட்காந்துருப்பாரு. இன்னைக்கு கூட ஒரு படம் போட்டிருந்தேன், பாத்தீங்களா இல்லையா? பாத்தீங்களா பாக்கலையா? போடுற அது எப்படி பார்க்க போனீங்க? இல்ல நான் பார்த்தேன். நான் ஒரு ஏதோ பாயிண்ட் ஒன்னு எடுத்து வச்சேன். வணக்கம். அப்ப 15,000 ஆண்டுகளுக்கு 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சிந்துவெளி நாகரிகத்துல அந்த யோகி சுத்தி பாத்தீங்கன்னா, அந்த யோகி உட்காந்துருப்பாரு. அவர் சுத்தி பாத்தீங்கன்னா தாவரம் இருக்கும், மீன் இருக்கும், எல்லா விலங்கும் இருக்கும். பரிணாம அறிவியல் அப்படியே இருக்கு. அப்புறம் மனிதனா மாறி யோகியா மாற நான் அது வந்து சாட்ஜிபில போட்டிருக்கேன். ஆமா அப்படிங்கிறேன். அது கட்டுரை அப்படி தூக்கி போட்டுறேன். பாத்தீங்களா இல்லையா? அப்ப பரிணாம அறிவியல் அடிப்படையில் தான் அந்த யோகினாவே பரிணாம அறிவியல் 7ஆம் அறிவு பெற்றவன்னு அர்த்தம். இந்த 7ஆம் அறிவியல வலுக்கின்ற போது சக்தியை வெளியிருந்து எடுத்துக்கு இந்த உடம்பு மாறிக்குது. அதனால வெங்கடேசன் எழுதுறாரு. இதை வந்து எப்படியே ஜெர்மன்காரர் கண்டுபிடிச்சிட்டாரு, அர்னால்ட் எக்கர்ட். அவர் கண்டுபிடிச்சிட்டு அவரு தான் முதல்ல அடிக்கிறாரு. புரோட்டீன் எங்கிருந்து வந்தா நைட்ரஜன் புரோட்டீனா மாறுது அப்படின்னா அவர் செய்த ஆராய்ச்சி காட்டுதான் வெங்கடேசன் வெங்கடேசன் வந்து பிடிச்சாரு. அவரு பல ஆச்சரியம். இதை வந்து யூரோப்பியன் யூனிவர்சிட்டியில ப்ரூவ் பண்ணிடலாம். என்ன இந்த ஜெர்மனிக்காரனுக்கு புரியல, அந்த ஹேம்பர்க் யூனிவர்சிட்டிக்கு புரியல. அது ஒன்றும் பண்ண முடியாது. அவனுக்கு தமிழே தெரியாது. தமிழ் துறை இருக்கிறாங்க, ஆனா தமிழ் தெரியாது. சித்திரலைக்குமே தெரியாதுங்க. சித்திரலைக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா 100 கோடி தான் அவங்ககிட்ட பணம் இருக்கு. அவங்ககிட்ட 100 கோடி போட்டு தமிழ் ஆராய்ச்சி மையம் தொடங்கியிருக்காங்க ஹேம்பர்க். நான் நேரடியாக சந்திச்சு பேசினேன் அவங்களே எல்லாம். கையில புத்தகம் எல்லாத்துக்கும் அன்பளிப்பா கொடுத்தாச்சு. இதை விட என்ன வேணும்? ஆனா பிதிர் முடிக்க வேண்டியதுதான். ஒன்னும் தெரியாது. என்னது டிபார்ட்மெண்ட் சந்திச்சு கொடுத்தாச்சு. என்ன பண்றது? அப்ப நாம போய் உட்கார்ந்து ஓங்கி அடிக்கணும். ஏன்னா அவங்க ஹெல்த் பத்தி என்னன்னு தெரியாது. ஹெல்த் பத்தி யாருக்கும் அங்க தெரியாது. அமெரிக்காவும் சரி, ஜெர்மனி எல்லாரும் நோயாளிகள் தான். ஏன்னா மருந்தே இல்லாத பொழுது நீங்க எப்படி? அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆகாரம் எதுக்கு சாப்பிட்றானே தெரியல. ஆகாரம் எதுக்கு சாப்பிட்றோன்னு தெரியல, மருந்து எதுக்கு சாப்பிட்றோன்னு தெரியல. மருந்து சாப்பிட்டாலும் சாகாவதிக்கு சாப்பிட சொல்றான். ஆகாரம் எதுக்கு திங்கிறதுன்னு பதிலும் இல்லை. கேட்டா ஹெல்த்துங்கிற. ஹெல்த்னா அப்புறம் ஆரோக்கியம் வரணும் இல்லையா? மாட்டிக்கிட்டானுங்க. உணவு சாப்பிட்டா ஹெல்த் வரும்னா அப்புறம் நோயா வருது. அதுக்கு பதில் இல்லை. அது மாட்டிக்கும், எல்லாத்திலும் மாட்டிக்கிறானுங்க. அது நல்லதா போச்சு. அது வந்து நம்ம தான் சொல்லி கொடுக்கணும் இருக்குது சித்த. அதனாலதான் இந்த ஓங்கி அடிக்கலாம். வசமா சிக்கிட்டானுங்க. ஐரோப்பியர்களுக்கு வந்து வசமா சிக்க போறானுங்க நம்ம கிட்ட. பாப்போம் என்ன. அதனால நல்ல வேலை சாட்ஜிபில போட்டு சுருக்கு எடுக்கிறனால அவன் கரெக்டா பதில் சொல்லிடுறான். அவன் அடிக்க கொடுத்துருக்கான் பாருங்க. அப்படின்னா பரிணாம அறிவியல் அடிப்படையில் தான் நம்ம சிந்திக்கணும் அப்படின்னு சாட்ஜிபில பேச வச்சிருக்கான். அவன் கரெக்டா சொல்லிட்டான். ஆமாம், பரிணாம அறிவியல் அடிப்படையில் தான் நம்ம யோகத்தை செய்யணும். அப்ப உடம்பு மாறுது. உடம்பு மாறலைன்னா அப்புறம் எப்படிங்க? யாருக்கும் சத்தம் வருது ஐயா? உங்களுதா? கேசவன் ஐயா உங்களுதா? எங்க மண்டபத்தில் இருக்கிறீங்களா? பரவாயில்ல. திருவிழாவை சேர்ந்தார். என்னாச்சு ஐயா? வணக்கம். மாங்காய் சொன்னீங்கல்ல, மாங்காய் வச்சு சாப்பிடணும்னு. ஆமா, மாம்பழம் தான் நிறைய கிடக்குது. அதை சாப்பிடலாமா? அது சுத்தம் ஆகாதா? அது என்ன மாங்காய் அதை கூட நீங்க வேக வச்சு சாப்பிட்டா நிறைய சாப்பிடலாம். ஒரே தடவை சாப்பிட்டு முடிச்சிருங்க. மாம்பழம் வேக வைக்கலாமா ஐயா? வேக வச்சீங்கன்னா என்னன்னா சீக்கிரம் வெளிக்கு போகும். வேக வச்சு சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு காய் மாதிரி மாறிடும், சீக்கிரம் வெளியே போகும். ஓஹோ, உடனே வேகமா ஆமா, சாப்பிடறதுக்கு ருசியாவும் இருக்கும். சாப்பிடறதுக்கு ருசியா புளிப்பா இருந்தா கூட அது போயிடும். ஆமா, புளிப்பா இருந்தா கூட தெரிவிக்காது, நிறைய சாப்பிட்டுக்கலாம்.
நல்லா இருக்கும். ஆ செந்தூரங்காய் நல்ல செந்தூரம் படம் நல்லா வேலை செய்யும். செந்தூரம் படம் மாதிரி நல்லா செந்தூரம் படம் அல்லது கோமாங்காய் இருக்குல்ல, கிளிமுக்கு பழுத்ததா இருந்துன்னு வச்சுக்க நல்லா வேலை செய்யும். அது அப்படியே வேகவே தண்ணி முழுசா போட்டு தண்ணி ஊற்றி போடணும். ஆமா, சும்மா 4 3 அரிஞ்சு போட வேண்டியது அவ்வளவுதான். இல்லை முழுசாவே போட்டு கூட வேக வச்சு கொஞ்சம் கீரல் போட்டுருங்க, ஒரு கீரல் 2 3 கீரல் போட்டுருணும். அப்புறம் எடுத்து அப்படியே புளிஞ்சு சாப்பிட வேண்டாம். அப்படியே கொட்டையை தவிர அப்படியே சாப்பிட வேண்டியது. அப்படியே அழகா போயிடும். 1 மணி நேரத்துல வெடிக்கு போயிடும். அனிமே 2 3 மணி நேரத்துல 3 மணி நேரத்துல போயிடுச்சுன்னா குடல் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஓ சரி 3 சரிங்க. மணி நேரத்துல அது அதுதான் வெளியே கேட்டேன். 3 மணி நேரத்துல அந்த மாம்பழம் அப்படியே போயிட்டா உங்களுக்கு ம் குடல் சுத்தமாயிடுச்சுன்னு அர்த்தம். இல்லைன்னா குடலை சுத்தம் பண்ணணும்னு அர்த்தம். இன்னும் ஆகலைன்னு அர்த்தம். ஆமா, அதுல எந்த சந்தேகமே இல்லை. ஏன்னா இப்போ பழம் நிறைய கிடைக்குது. ஆ, அதை வேவிச்சு என்ன சாப்பிட்டு பார்க்குறேன். அதான் இந்த 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 வருஷம் கிலோ 30 ரூபாய்க்கு வந்துருச்சு. கிலோ 30 ரூபாய் 25 ரூபாய் கிடைக்குது. 30 ரூபாய்க்கு வருது. நிறையா இந்த வருஷம் கிடைக்குது. ஆமா, கிலோவை 30 ரூபா. ஒரு சில வேணா கிலோ 100 ரூபாய்க்கு 3 கிலோ தர்றான். 3 கிலோ 4 கிலோ கூட வரும். அதான் அதான். அங்க எவ்வளவு அங்க கிலோ 30 ரூபாய்? சேலத்து நிறைய கிடைக்குமே. சேலம் மாம்பழம் எல்லாம் இப்ப பாலக்காட்டுல இருந்து வர்றதானே. எல்லாம் நான் இங்கே 40 50 கம்மி இல்லாத போகுது. 50 ரூபா போகுது. 40 ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது. நீங்க அங்க நிறைய 30 ரூபான்னா நீங்க சொல்றது இந்த இந்த வெரைட்டியா இருக்கும். இந்த சின்ன காய் வரும். அது எதுவா இருந்தா நமக்கு எதுவா இருந்தா நமக்கு நம்ம 50 ரூபாய் உண்ணதா 30 ரூபாய் உண்ணதா நமக்கு சீவக்கட்டை தானே தேவை. சீவக்கட்டை. ஆமா ஆமா சீவகட்டை தான். அது அந்த நமக்கு சீவக்கட்டை தான். சீவகட்டன்னு ஆ. சீவகட்டன்னு நினைக்கிறதே இல்லை நம்ம. அதுதான் பிரச்சனை. ஆ, இவன் உணவு வந்து சீவகட்டைக்கு தானே ஒழிஞ்சு அங்க சத்து ஒன்றும் கிடைக்கிறதில்ல. குடல் சுத்தம் ஆயிடுச்சுன்னா அது அது வேலையை பார்த்துக்குது. இல்ல, இது ஆரம்பத்துல இவங்க இந்த ஒழுங்குபடுத்தல. இவங்க தமிழர்கள் முயற்சி பண்ணியிருந்தாலும் சித்தர்கள் பக்கம் அவங்க ஆராய்ச்சி பண்ணல. சித்தர்கள் வந்து நெருங்கவே இல்லை. இவங்க சித்தர்களை போய் பார்க்கவே இல்லை இவங்க. அதே தான். அவன் ஏன் உணவு இல்லாத இருந்தாங்கிறத இதுவரையிலும் ஆராய்ச்சி பண்றாங்களா? சித்தர் இருந்தான் நம்மளா இருக்க முடியாது. சித்தன் தான் இருப்பான்னு சொல்லிட்டாங்க. அத வந்து நம்மளால முடியாது. அத குடும்ப பாங்கா குடும்பத்துல இருக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னதே திருவள்ளுவர் தான். அந்த திருவள்ளுவர் எப்படி சொல்லாருங்கிறத வெங்கடேசன் ப்ரூவ் பண்ணார். இல்ல சித்தர்களால முடிஞ்சது நம்மளால ஏன் முடியாது? அவன் சாப்பிடாத இருந்தான்ல, நம்மளும் சாப்பிடாத இருக்க வேண்டியதா? சித்தர்னா இங்க இருந்து போனவன் தான். நம்ம சாதாரண மனிதன் தான் அவன். அவன் அவன் சாப்பிடாத இருந்தபோது அவன் காலத்திலேயே கூட இருந்துட்டு இவன் தின்னுக்கிட்டே இருந்திருக்கான். ஒரு பக்கம் அவன் திங்காதவே இருந்திருக்கான். அவன்கிட்ட போய் இவன் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்திருக்கிறான். இப்ப இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இது எல்லா உடம்புலயும் இயற்கையாகவே இருக்குதுன்னு வெங்கடேசன் சொல்ல. வெங்கடேசன் தான் அது இயற்கையாகவே இருக்கு, யார்கிட்டையும் போக தேவையில்லைங்கிறத விஷயமே. சித்தர்களும் இதை வந்து ஓப்பனா சொல்லல, அவங்களோட நிறுத்திக்கிட்டாங்க. இன்னைக்கு கூட அப்ப ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பெங்களூர்ல இருந்து ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளி இது என்னன்னு விவாதிக்கிறாரு. ஒரு பெங்களூர்ல சொந்த ஊர் வாணியம்பாடியார் தெரியுது. அங்கிருந்து ரொம்ப வருஷங்களுக்கு அங்க போயிட்டாங்களா தெரியுது. ஒரு சாதாரண கட்டட தொழிலாளிக்கு இது புரியுது. அவர் கூப்பிட்டு கேட்கிற, ஐயா நான் சொன்னேன் செலவாகும் அப்படின்னு. அது எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல, என் உடம்ப காப்பாத்தினா போதும். 1 லட்ச ரூபா ஆகும் அப்படின்னு. உடனே கொடுக்கணும். இல்ல அப்படி இல்ல 1 வருஷத்துக்குள்ள சரியா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் பணம் கட்டுறேங்க, என் உடம்பு நல்லானா போதுங்கிறான். பாருங்களேன். அவனுக்கு என்ன ப்ராப்ளம்யா? ஜாயிண்ட் பெயின் மூட்டு ஏதோ ஒண்ணு விடாது. ஆனா மனுஷனை விடாது நோய். அதான் முதுகு வலி, பூரா முதுகு வலி, கடுமையான முதுகு வலி. மூட்டை தூக்குவான், வேலை செய்வான். கடுமையான மூடு வலிங்கிறப்ப எந்த வேலையும் செய்ய முடியாது. சுரீர் மண்டை அப்படியே அடிக்கும், சாட்டையில் அடிச்ச மாதிரி அடிக்கும். அப்படி வேலையை செய்ய முடியாது. குமிஞ்சி எந்த மூளையில போய் டமார்னு அடிக்கும். சாயங்கன்னு ஒரு சுட்டு அப்படியே மின்னல் அடிச்ச மாதிரி அடிக்கும். அவ்வளவுதான். ஐயோ அங்க வேண்டியது. அப்புறம் வெரிகோஸ் வெயினுங்கிறாங்களா, அது என்னயா? அதுவும் அது ரத்த அழுத்தம். கீழே இருக்கிற ரத்தம் மேல போகாது. அது ரொம்ப ஆபத்துங்க. கீழே இருக்கிற ரத்தம் மேல போகாது. காலுக்கு வந்த ரத்தம் அதுக்கு ஆபரேஷன் பண்றான். பண்ண தப்பிக்க முடியாது. அதெல்லாம் தப்பிக்க முடியாது. பண்ண முடியாது. அந்த ரத்தம் பிசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, ரத்தம் கீழே வந்த ரத்தம் மேல போறது இல்ல. போட்டிருந்தனே அது இதெல்லாம் சரி பண்ண முடியும். நான் 4-5 பேர்த்துல சரி பண்ணிருக்கேன். 4-5 பேர்த்துல சரி பண்ணிருக்கேன். அடர்த்தி அதிகமா போயிடுறது பிளட்.
பிளட் அதிகமா போனோன்னா அசிட்டிட்டே மாறிடுது. அதாவது இங்க அமிலமா மாறி ரத்தத்தை பூரா அந்த ரத்த குழாயில் கூட சுருங்க வச்சிடும். அது போவாது. ஆமா, அது கீழே வந்து ரத்தம் மேல ஏற முடியாம பம்ப் பண்ண முடியறது இல்ல. அப்ப வலி இருக்கும். வலியா ரத்தம் அங்கேயே நின்று அழுகி போயிடும். ரத்தம் அங்கேயே நின்று ஓட்டையா ஆயிரும். கால் ஓட்டையா ஆயிட்டே இருக்கும். ஐயோ. அவ்வளவுதான். அப்புறம் அப்படி ஓட்டையாயிரும், அழுகி ஐயோ கத்த வேண்டியதுதான். ஒரு ஒரு பாயிண்ட்ங்க அதுல, எந்த ஒரு பொருளா இருந்தாலும் உலகத்துல அழியும் தன்மை கொண்டதுதான். அப்போ இந்த அப்படி இருக்கும்போது அப்ப இந்த உடல் வந்து அழியக்கூடிய தன்மை தான் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஆமா. அப்ப எதுல இதை நம்ம அழியாம பாத்துக்க முடியும்? ஈவன் நம்ம தண்ணியில போட்டாலும் பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல எப்படியா இருந்தாலும் அழியக்கூடிய உடம்பு தான் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு தான் நம்ம வரணுமா? அழியக்கூடிய உடம்பு தானே, அப்ப எது சாப்பிட்டாலும் என்ன அப்படின்ற அந்த நிலைக்கு போறாங்க இல்லையா? இல்ல, அழியக்கூடிய உடம்பு தான். ஆரோக்கியங்கிற முக்கியமான ஆரோக்கியம் என்னன்னு தெரியுமில்ல. அப்ப ஐயோ என்ன கத்துற அப்புறம் அழியக்கூடிய உடம்பு தான், அதுல சந்தேகம் கிடையாது. இது வந்து பொருள் தானே, பொருள் அழியக்கூடியது தானே, ஆற்றல் எனர்ஜி தானே அழியாது. அந்த எனர்ஜியை வந்து நீங்க ஆரோக்கியம் 120 ஆண்டு ஆரோக்கியமா இருந்து காட்டணும்ல. அழியக்கூடியதுன்னா கத்திக்கிட்டேவா கிடக்க முடியும் டெய்லி? நீ கத்திட்டு கிடக்குறப்ப குழந்தையாட்ட அது 120 ஆண்டு ஆரோக்கியமே. ஆரோக்கியத்துக்கு உணவுக்கு சம்பந்தம் இல்லாதனாலதான் நீ நிறுத்த சொல்ற. நீ வந்து உணவு என்பது ருசியே தவிர ஆரோக்கியத்துக்கு கிடையாது. உணவு என்பது ஊறுகாய் மாதிரி தான். உணவு என்பது ஊறுகாய் ருசியா? ஆமா, ருசியா இருக்குது, அவ்வளவுதான். நீ அதை தின்னு போட்டு நீங்க உடம்பு கட்டு போச்சுன்னு சொல்ற. அறிவு வேண்டாம். நானும் அப்படித்தான். இல்ல, அழியக்கூடியதுன்னா இப்போ நம்ம வந்து எப்படி அதை அழிய வைக்கணுங்கிறது தானே இது. எப்படி எப்படி நோய் இல்லாம அழியறது என்பது வேற. பதப்படுத்தணும், உடம்பை பதப்படுத்திட்டு உயிரை அப்படியே கழிச்சிட்டு வெளியே போயிடுறது. அதாவது உயிருக்கும் உடம்புக்கு சம்பந்தம் இல்லைன்னு கொண்டுட்டு போறது. அது அப்புறம் அது மட்டும் இல்ல, அது பல ஆண்டுகள் இருந்து மெல்ல சிதையும், அது வேற. அந்த உடம்பை விட்டு கழட்டுறாங்க பாருங்க, சட்டையை கழட்டுற மாதிரி. அந்த சட்டையை கழட்டி வச்சுட்டு போறது. அதாவது இப்ப சட்டையை கிழிச்சிட்டு போறது இருக்குது, சட்டையை கழட்டி வச்சுட்டு போறது இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? மூலக்கூறுகள்ல கண்டிப்பா எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அதோட மூலக்கூறோட போய் கடைசியில இறுதியிலே போய் அதை கலக்கிறது தான். அதுல எந்த சந்தேகமும் அந்த உயிர் தான் அழியாததுன்னு அர்த்தம். அந்த உயிர்னா மைண்ட், அது அழியாதது, ஆற்றல் அழியாததுன்னு அர்த்தம். இந்த உடம்புக்குள்ள பூந்து இருக்குது. இதை ஒழுங்கா சட்டையை கழட்டி வச்சுட்டு அங்க போய் சேர்ந்துடணும். சட்டையை அழகா கழட்டி வைக்கணும். சட்டையை கழட்டி வச்சு எந்த சேதாரம் இல்லாம சட்டையை கழட்டணும். போக மட்டும் வேணும். அதுக்கு 120 ஆண்டு வேணும். மொத்தம் 100 ஆண்டு. நீ 120 ஆண்டுல சரி உனது 120 ஆண்டு வரைக்கும் எப்ப நீ ஆரோக்கியத்தை புரிஞ்சிட்டியோ அப்ப இருந்து நீ உணவு பழக்கத்தை விட்டே ஆகணும். என்னது? உணவு பழக்கத்தை விட்டுலீன்னா அப்புறம் யமனா மாறிடும். எல்லாரும் யமனா. உணவு பழக்கத்தை உடத்தல்லினா அவனை சுத்தி 50 யமன் வந்துருவான். முதல்ல வைத்தியர் வந்துருவான், அப்புறம் மருந்து வந்துடும். அப்புறம் நீ முதல் வைத்தியம் வந்துருவான். முதல் நீ யமனா மாறிடுவேன், அப்புறம் வைத்தியம் யமனா மாறிடுவான். வைத்தியம் பரிந்துரைக்கிற மருந்து யமனா மாறிடும். பின்பற்றியே மருந்தையே தின்றது அது யமனா மாறி 4 யமன் வந்து நடுவுல இப்படி ஆடு புலி ஆட்ட மாதிரி நடுவுல மாடு 4 பக்கம் புலி. அவ்வளவுதான், தீர்ந்தீங்க நீங்க. ஐயா இப்ப ஒரு சந்தேகம். அதாவது இப்ப நம்ம பொருள் மேல, அதாவது பற்றனை வந்து பொருள் மேல வைத்ததால குற்றம் வந்ததா, இல்லாட்டி உணர்வையே மாற்றாததுனால வந்து குற்றம் வந்ததா? நம்மளுடைய உணர்வை வந்து கீழ் நோக்கி இருக்கிறதுனாலதான் நம்ம அதை சாப்பிட்றோமா, இல்லாட்டி மேல் நோக்கி இருந்ததுனால? அப்படி மேல் நோக்கி இருந்ததுனால சித்தர்கள் வந்து மேல் நோக்கி இருந்ததுனாலதான் அந்த லைஃப் ஸ்டைலுக்கு போய் வாழ்ந்தாங்க. அப்ப நேச்சுரலாவே அவங்க உணவை விட்டுட்டாங்க இல்லையா? அவங்க உணவை விடணும்ன்றதுக்காக அந்த வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுக்கல. அந்த வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுத்ததுனால உணவு விட்டு போச்சு இல்லையா? அதனால அவங்க இதை வந்து மிகைப்படுத்தி சொல்லல. ஏன் அப்படின்னா, அதாவது இதை வந்து மெயின் பாயிண்டா அவங்க சொல்லல, வேற அவங்க அந்த லைஃப் ஸ்டைலையே மாத்திக்கிட்டதுனால. ரெண்டாவது வந்து உணவுங்கிற பெருமையா யாரும் பேசக்கூடாது. உணவுங்கிற பெருமையா இந்த தமிழ் இலக்கியத்துல உணவை பத்தி பெருமையை பேசுறது தமிழ் இலக்கியத்துல கிடையாது. உணவை பற்றி பெருமையா பேசுறது கிடையாது. என்னது? எங்கேயுமே கிடையாதுயா. எல்லாம் எப்படி இப்படி வந்ததுன்னே தெரியல. இப்படி சாப்பிட அப்படி சாப்பிடலாம் எங்கேயும் இலக்கியத்திலே சொல்லல. அதுதாங்கய்யா, அதுதான் இப்ப நீங்க நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா தத்துவ விசாரணை பண்றோம், முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா உணவு வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்றோம்.
ஒன்னே பாத்தீங்கன்னா அந்த தத்துவத்தை பத்தி பேசணும் அப்படின்னா உணவு பத்தி பேசவே மாட்டோம் ஒரு ஹாஃப் அன் அவருக்கு. இல்லாட்டி ஒரு கிளாஸ்ல பாத்தீங்கன்னா உணவு பத்தி எதுவுமே பேச மாட்டோம். ஃபுல்லா வந்து அறிவை பத்தி மட்டுமே பேசிக்கிட்டே இருக்கும். ம் ஸோ நம்ம வந்து உணர்வு மேம்பட்டாலே இந்த உணவு பழக்கத்துல இருந்து வெளியே வந்துருவோமா, இல்லாட்டி உணவு 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 சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா அதுல இருந்து வெளியே வந்துருவோமா அப்படியே இல்ல. அப்படின்ற மனநிலைக்கு உயிர் அது ஒண்ணுமே கிடையாது. உடம்பு கோயிலா இருக்கிறனால இந்த கோயிலா இந்த உயிர் வெளியே போகாம இருக்கணும்னா அந்த அந்த உணவு பாதை சுத்தமா இருக்கணும், அவ்வளவுதான். சுத்தமா இருந்தா தான் அது வந்து வெளியிருந்து சக்தி எடுத்துக்குது. இந்த உடம்பு அழியக்கூடியதுதான், வெளியிருந்து சக்தி எடுத்துக்குது. அது தானாவே உடம்ப கழட்டிட்டு போகும். அது எப்போ அந்த உடம்பு இந்த உயிர் வந்து தானாவே கழட்டிட்டு வெளியே போகும். எப்படி ஒரு பழம் பழுத்துது அது தானாவே கழட்டு கீழே விடும் மாதிரி அது தானாவே உத்தரவு வாங்கிட்டு வெளியே போகும். அப்ப நீங்க உத்தரவு கொடுக்கலாம், தானாகவே போகும் அப்படிங்கிற. அதுதான் இந்த கீரை ரத்னமணிக்கு பண்ணது, அதுதான் இந்த பிரகலாதாச்சாரி பண்ணது, அதுதான் யோகியினுடைய சுயசரிதை அவர் பேரு பரமஹம்ச யோகநாதர் பண்ணது. இது இயற்கையில இருக்கிற முறை தான். இது எல்லா சித்தர்கள் அப்படிதான் பண்ணாங்க, நாம அப்படிதான் பண்ண போறோம். ஒண்ணு வேண்டாம், 100 ஆண்டுக்கு ஆரோக்கியமா இருக்குன்னா அதே வெளியே போயிடும். ஆனா திருவிழா நீங்க சொல்றது வந்து உணர்வுங்கிறது மனதிற்கு மனசை பத்தி தானே பேசுறீங்க இல்லையா? ஆமாங்க. ஆமா, அதாவது நம்ம உணவு சாப்பிடாம இருக்கிறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறோமா, இல்லாட்டி உணர்வை மேம்படுறதுக்காக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறோமா அப்படின்ற கேள்வி. அந்த அந்த மேல்நோக்கி இல்ல இல்ல செயலின் பரிணாம அடிப்படையில இது வந்து உணவை பத்தின ஒரு புரிதல் கொடுக்குறோம். அது வந்து உணவின் தேவை என்னங்கிற புரிதல் கொடுக்கறது தான் இந்த நம்ம வெங்கடேச எழுதியிருக்கிறது. உணவு தேவையா, எங்க இருந்து சக்தி எடுத்துக்கிறது உணவு மூலமா எனக்கு புரிஞ்சிருச்சு. பட் ஆனா வாசகர்கள் யூடியூப் வீடியோஸ் பாக்குறவங்களுக்கும் லைக் எனக்கு இந்த கேள்வி இருந்தது. இதை கடந்து வந்துட்டேன் நானு. பட் ஆனா இருந்தாலும் இந்த கேள்வி எனக்கு வந்து கேட்கணும் அப்படின்றதுக்காகவே கேட்கறேன் நானு. ஆமாமா, இது வாசகர்களுக்கு தான். இல்ல இல்ல நிறைய கரெக்ட் தான். இல்ல நீங்கள பேசலாம். இல்ல என்ன சொல்றாரு, இல்ல கரெக்ட் என்ன சொல்றாரு, இது திருப்பி 1,00,000 தடவை பேசினாலும் நாம வந்து சாதாரண மக்களுக்கு போற மாதிரி தான் நம்ம கேள்வியே கேட்கணும். என்னது? ஆமா ஆமா, நீங்க புரிஞ்சுக்கிட்டாலும் புரியாத மாதிரி தான் கேட்கணும். என்னது? ஆமாங்கய்யா, ஆமா, அதுதான் எனக்கு புரியுது. அதாவது நம்ம மனதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இதுல ஒர்க் பண்ணும்போது அதுல இருந்து வெளியே வந்துட முடியும். வேற நம்ம உணவை சாப்பிடக்கூடாது அப்படின்னா இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா 100 உணவு புதுசா வந்துகிட்டே இருக்கும். இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, ஐயா இதைதான் சாப்பிடக்கூடாது சொல்றாரு, அது சாப்பிடலாம் அப்படின்னு தோணும். ஐயா இதை சாப்பிடலாமா, அது சாப்பிடலாமா அப்படின்றதான் மைண்ட் கேட்கும். ஐயா இதை சாப்பிட்டா உடம்பு சுத்தம் பண்ணுமா, அதை சாப்பிட்டா உடம்பு சுத்தம் பண்ணுமா. சோ அந்த பொருள் மேலதான் மறுபடியும் பாத்தீங்கன்னா வெவ்வேறு பொருள் வடிவமா தான் மாறி போயிட்டே இருக்கே தவிர அதுக்கு ஒரு எண்டு கடை கிடையாது. அதுதான் எண்டு கடை கிடையாது. இதுலதான் வெள்ளக்காரன் தான். இதுக்குதான் அந்த வெள்ளக்காரன் உண்டு. அந்த பிரிட்டிஷ்காரன் பண்ண தப்பு அங்கதான். இந்த மனதை அவன் ஏத்துக்கலாத மாட்டிட்டான். மனம்னு அவனுக்கு தெரியாது. மனம்னு ஒண்ணு தெரியாது அவனுக்கு. இன்ன வரைக்கும் அவன் மனதை பத்தி அவனுக்கு தெரியாது. இன்னைக்கு அவன் என்ன சொல்றான்னா ருசியை தான் பேசுறான். அந்த ருசியை பேசுறவன் ஊதாரி. ஈவன் இப்ப நாங்க கூட பேசும்போது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஐயா இந்த உணவை சாப்பிட்டா வந்து வயிறை சுத்தம் பண்ணுமா, அது கூட மனதை ஒரு லெவல்ல பாத்தீங்கன்னா மனதை அடிப்படையை வைத்துக்கொண்டு இன்னும் உணவு பழக்கத்தை விடாம ஒரு கட்டத்துக்கு மேல போனா அதையும் நம்ம பிரேக் பண்ணணும் இல்லையா. அதை பிரேக் பண்ணாம அந்த கம்ஃபர்ட் ஜோன்லயே நம்ம இருக்கும் பாருங்க. இது சாப்பிட்டா வந்து இதை சாப்பிட்டா சுத்தம் செய்யும், அதை சாப்பிட்டா சுத்தம் செய்யும் அப்படின்னு தைரியம். ஆமா, அது சுத்தம். இந்த கேள்வி அது கேக்குறீங்க இல்லையா, அதுதான் அந்த கேள்வி வரணும். இது சாப்பிட்டா இன்னைக்கு கூட ஒருத்தர் கேட்டாரு, இது சாப்பிட்டா சுத்தமாகுமானா அப்படித்தான் கேட்கணும். சாப்பிட்டியான்னு கேட்ட சுத்தமான உணவை சாப்பிட்டியான்னு அர்த்தம். சுத்தமாகிற உணவை சாப்பிட்டியா அப்படின்னு தான் கேட்கணும். இப்ப என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இப்ப செயற்கை மாமிசை இப்ப இந்த காலையில கூட பேசியிருக்கேன் பாருங்க, ஐயாட்ட பேசியிருக்கேன். இவர் காலையில இருந்து யாரு சத்தம் கேக்குது? கேசவன் ஐயாவதா? உங்களுக்கு கேசவனை கொஞ்சம் நிறுத்திக்க, உங்களுக்கு ஒரு நிமிஷம் நிறுத்துங்க கேசவன் ஐயா. சரி, நின்று போச்சு, சத்தம் நின்றுச்சு. இப்போ நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா நோயும் குணமாகும்னு சொல்றோம் இல்லையா. நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க. இதுல எல்லா நோயும் குணமாகும் அப்படிங்கிற பொதுவான விஷயம் தான். இப்ப எல்லா நோயும் குணமாகுங்கிறது பொதுவான விஷயம். ஆனால் மக்களுக்கு தன்னுடைய நோய் குணமாகணும்னு கேட்கறாங்களா? அதுதான் மக்களுக்கு என்னன்னா, எல்லா நோயும் குணமாகுன்னா எனக்கு இந்த நோய் இருக்குதுன்னு சொல்றாங்களே, அதனால இவ்வளவு தூரம் விவரமா பேச வேண்டியது இருக்குது. இப்ப எல்லா நோயினா என்ன அர்த்தம் கேட்டு, இப்ப 4000 நோய் இருக்கு. தமிழ் சித்திரங்களை வகுத்து தமிழ் மருத்துவத்துக்கு 4000 நோய் இருக்குது. அப்புறம் 400, 40, 8, 4448ங்கிறாங்க இருக்கட்டும். பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா
பிரச்சனை சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வயிற்றுல சுரக்கிற ஜீரண நீர் இருக்கு இல்லையா, அதுதான் நோய். அந்த நோயை கிள்ளி எடுக்கிறது நம்ம வேலை. அதை கிள்ளி எடுத்துட்டோம்னா உணவுங்கிறது அது வந்து சுவைக்காக மாற்றி விட்டுறேன். நீங்கள் சாப்பிட வேண்டாம்னு சொல்ல மாட்டேன், உணவு சுவைக்காக சாப்பிட்டுக்கோ. கடின உழைப்பு வருகின்ற பொழுது அது சுவையாகவும் இருக்கும், போதையாக மாறி இருக்கும்ன்ற வேலை வந்து கெடாது, சம்பளம் வாங்கிக்கலாம், அதற்கப்புறம் உடம்பை சுத்தப்படுத்திக்கோ அப்படின்னு தான் நம்ம சொல்ல வர்றதில்ல. ஆக இது எங்கேயுமே வந்து ஏன்னா நம்ம உடம்பு இங்கே என்ன சொல்கிறேன்னா, உடம்பு ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் அந்த நைட்ரஜன் புரோட்டீனை மாறிட்டே இருக்கும். அதனால தான் சாவு வராது, நோவு வராது. என்ன இந்த நாக்குக்கு சுவை தெரியாது, அதான் விஷயம். என்னது, நாக்குக்கு சுவை தெரியாது. எப்போ சுத்தம் பண்ண சொல்லி அந்த என்னன்னா அந்த சுவைக்கு சுவைக்கு பழகணும் காட்டி தான் இது கேட்குமே தவிர, இந்த சுத்தம் பண்ண உங்களுக்கு நினைப்பு எங்க போன தெரியுமா, உடம்பு அருமையா இருக்கு, இதுதான் நான் கேட்ட வரம்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அப்புறம் நீங்க சுவையை பத்தி கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நீங்க சுவையை பத்தி கவலைப்பட தேவையில்லை, சுத்தம் கூட ஒரு கடத்துக்கு பண்ண தேவையில்லை. அதுக்கு பேர் பியூரிட்டி. அதாவது எப்படி சிலை மாதிரி ஆயிரலாம், நீங்க நடமாடும் சிலை. என்னது, நடமாடும் தாவரம், நடமாடும் சிலை. நீ பார்த்தங்கல்ல, உங்களை புரிஞ்சுக்கணும்னா யார் வரணும் தெரியுமா, பெரிய பெரிய எம்ஆர்ஐ ஸ்கேன் மாதிரி வச்சு நியூரல் லிங்க் எம்ஆர்ஐ ஸ்கேனு இந்த மாதிரி பெரிய அட்வான்ஸ்டு சயின்ஸ் இருக்கிற அவன் தான் நம்மளை ஆராய்ச்சி பண்ணணும். மற்ற யாரும் நம்மளை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு எவனுக்கு தகுதி கிடையாது. அதனாலதான் இது விண்வெளி துறையிலவே பேச வேண்டியது இருக்கு. அது நெருங்கிடுது, கரெக்டா வரும். எப்படியோ விண்வெளி துறையில இது பேசத்தான் போறோம், சொல்ல முடியாது. நம்மளே யாராவது ஒருத்தர் விண்வெளி வீரரை கூட மாறலாம். ஏன்னா கல்பனா சாவ்லா இப்ப சுனிதா வில்லியம்ஸ் பாத்தீங்கன்னா வயசு 60-62 இருக்கு, அந்த அம்மாவே போயிட்டு வருது, 4 தடவை போயிட்டு வந்துருச்சு. அதனால இப்ப இருந்தே முயற்சி பண்ணீங்கன்னா யாரோ ஒருத்தர் விண்வெளியில் போய் பயிற்சி கொடுக்கலாம். அது மட்டும் இல்ல, ஸ்பேஸ் டிராவலே நீங்க போயிட்டு வரலாம், அந்த அளவுக்கு நம்மகிட்ட சயின்ஸ் இருக்குது. அதனால கவலைப்பட தேவையில்லை. அதனால வந்து இந்த புரிதல் தான், அந்த ஆனா ஒண்ணு எங்கேயோ பரவுது, யாரோ ஒருத்தட்டு இது போல எங்கேயோ பரவி போயிட்டு இருக்குது. நல்ல வேலை தமிழ் படிச்சவங்களுக்கு கொஞ்சம் புரியுது, அவனுக்கு தைரியமா கேட்கறாங்க. மற்றவங்களுக்கு பேசும்போதுதான் அந்த ஒரு யூனிவர்சிட்டியில நிரூபிச்சிட்டோம்னா அப்புறம் எல்லா நாட்டு மக்களும் தமிழ் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு யூரோப்பியன் ஒன்னா இந்தியாவில் இருக்கிற யூனிவர்சிட்டியில் நிரூபிக்கணும், அல்லது 2 நாடு தானே இருக்கணும், மேற்கு நாடு கிழக்கு நாடு, அவ்வளவுதானே. ஒண்ணு கிழக்கு நாட்டுல யூனிவர்சிட்டியில் நிரூபிக்கணும், அல்லது மேற்கு நாட்டில் இருக்கிற யூனிவர்சிட்டியில் நிரூபிக்கணும். அதுக்கு தான் நம்ம முயற்சி பண்றோம். முயற்சி பண்ணிட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் அது வந்து ஒரு அகாடமிக் மாதிரி கொண்டு வந்துருவாங்க, அது குருகுல கல்வி மாதிரி கொண்டு வந்து செய்முறை தானே இது சாதி மதமே கிடையாது, எல்லாரும் கத்துக்கிடாங்க வேண்டியதானே, இதுல மனுஷன் தானே. இங்கதான் இந்த மனம் வருது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் மனிதனா பார்க்கறது இங்க வேலை. இங்க தமிழுக்கு வந்து சாதி மதம் கிடையாது, மனிதனா பார்க்கறதா விஷயம். அதனாலதான் தொல்காப்பியரே வந்து மனமும் அறிவு தான் அப்படின்ட்டார். அவர் தொல்காப்பியத்துல எந்த பிரிவுமே இல்லைங்க, மனமும் அறிவு தானே. அப்புறம் தொழில் ரீதியா பிரிவு இருந்தது, அது வேற. ஆசிரியர், மாணவன், அப்புறம் அரசர், பார்ப்பனர்னா கணக்கு வழக்கு பார்க்கறவன், நல்லது கெட்டது பார்க்கறவன், அதான் பார்ப்பனர். பார்ப்பனன் தான், அது வேற ஒண்ணுமே கிடையாது, அவ்வளவுதான். பார்ப்பாருன்னு அர்த்தம். பார்ப்பாருன்னு நல்லது கெட்டது பார்க்கறவ, கணக்கு பார்க்கறவ, ஒழுக்கத்தை பார்க்கறவ, பண்பு சொல்லி தரவ, இப்படித்தான். ஆசிரியர் மாதிரி சொல்லி கொடுக்குறவன் தான். வேற சூழ்ச்சி பண்றவன் எவனா தருது. சூழ்ச்சிங்கிறது எல்லா பிசாசுங்கிறது எல்லா வடிவத்திலும் வரும். சூழ்ச்சி வந்து ஏமாத்துறதுங்கிறது அது பூமியில இருக்கிறது தானே. யாரு ஏமாத்தாம இருக்கிறாங்க, எல்லாரும் ஏமாத்திட்டு தான் இருக்காங்க. நல்லவனே பூமியில கிடையாதுங்க, நல்லவனே நல்லவனே நீங்க பார்க்க முடியாது. நல்லவனே சுத்தம் செய்தவனா சுத்தம் செய்யாதவனா, இந்த 2 கேட்டகரி தான் இப்போ. பிச்சை எடுத்தாவே முடிச்சுட்டான்னு அர்த்தம். அது மனுஷகிட்ட பிச்சை எடுக்கிறவன மனுஷகிட்ட பிச்சை எடுக்கிறவன், மனுஷகிட்ட பிசினஸ் பண்றவன, மனுஷகிட்ட பிச்சை எடுக்கிற, மனுஷகிட்ட ஏமாத்துறவன எல்லாம் நம்பாதீங்க. நீங்க அதை செஞ்சு தரேன், இதை செஞ்சு தரேன், மேல தூக்கிட்டு போறேன், இதெல்லாம் அத்தனை ஏமாத்துறான்னு அர்த்தம். அல்ல பரிகாரின்னு அர்த்தம். நம்ம நாட்டை ஒரு மனிதனுக்கு வந்து உணவை தேர்ந்தெடுக்கிறங்கிற ஒரு நுண்ணிய அறிவு பரிணாமத்திலே வந்து இருக்கா இல்லையா, அது வந்து அது எப்படி எந்த பார்வையில பாக்குறீங்க? இருக்காது. உண்மையாலுமே பரிணாமம் என்பது அதுதான் ஒரு கோடி ஆண்டா இருக்கு. எப்ப வந்து அதாவது புழுவில் இருந்தே இருக்கு. முதல்ல புழுதான் நேரடி சாப்பிடுறது. தாவரம் வந்து நேரடி சக்தி எடுத்துக்குது.
புடுதான் சாப்பிட்றது, பூச்சி சாப்பிடுது. இப்படி வந்துட்டே வரும் பொழுது அப்புறம் விலங்குல இருந்து மாறும் பொழுது வேட்டையாடி சாப்பிட்றான் பாருங்க. அந்த பசியை அவன் புரிஞ்சுக்கல. ஏன்னா அப்பவே அவனுக்கு மனசு உள்ள இருக்கா, மனதை அவனுக்கு பிரிச்சு பார்க்க தெரியல. அந்த வேட்டையாடி சாப்பிட்டு இறந்த உடலை சாப்பிட்றான் பாருங்க, அப்ப பூந்துருச்சு அந்த வைரஸ். அந்த விலங்குல இருந்து மாறி தாய்ப்பால் குடிக்கிறான் பாருங்க, அப்பவே அந்த வைரஸ் உள்ள இருக்கு. அப்ப தாய்ப்பால் சுவையா இருக்குது, அது அது ஒரு வைரஸ் உள்ள பூந்துது. அந்த சுவை இங்க வந்துருது பாருங்க, சுவைக்கு தடிமை அது எல்லாம் ஒண்ணு குழப்பம் தான். சுவை அப்புறம் பகுத்தறிவு ரொம்ப நாள் ஆகும். பகுத்தறிவு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆயிரும். அது 13 வருஷம் 14 வருஷம் ஆகி புரிஞ்சுக்கணும். ஆனா மனமா அங்க இருக்கிறத இப்ப சுவையை வச்சுட்டே அந்த கொலை வளர ஆரம்பிக்கும். நீங்க குழந்தை ஏன் குழந்தை அழுகிற குழந்தை இது அழுகிற குழந்தைய அடக்கணும்னா இனிப்பை கொடுங்க, டாப்புன்னு அடங்கிடும். இனிப்பு கொடுத்தீங்கன்னா ஒரே அடக்கு தான். அப்ப அது எங்க சேருதுன்னா ருசியில வந்து மாட்டுது. அப்ப இருந்த ருசி மாட்டுறப்ப ருசி உள்ள பதிவாயிட்டே இருக்கு. எதுல பதிவாயின்னா மரபணுல பதிவாயிடும். மரபணுலயே பதிவாயிட்டு போகுது. அதனாலதான் அருணாட்டு என்ன பண்ணாருன்னா பழங்களை தாய்ப்பால் குடிச்ச உடனே தாய்ப்பால் குடிச்சு முடிச்ச உடனே அந்த ருசியை உதைக்க. அதுக்கு என்ன பழங்கள்ல பெரிய ருசி வராது. ரெண்டாவது வந்து அந்த சுத்தத்துக்கு மட்டும்தான் பழங்கள் தேவை. ரொம்ப அந்த சாதாரண செயற்கை உணவு விரும்புற மாதிரி உடம்பு விரும்பாது. பழங்களை கொடுத்து சாப்பிட்டு பழகிட்டீங்கன்னா, பழம் காய்கறி சாப்பிட்டு பழகுன்னு நீங்க ஒண்ணு இல்லை, இந்த காய்கறி பயிற்சி பண்ணிட்டவ நீங்க உணவை விரும்பாது. அது தெரியுது உங்களுக்கு, சுவை விரும்பாது. அது உணர முடியுதுங்கய்யா, அது உணர முடியுது. ஆமா, சுவை நீங்க தாண்டிட்ட சுவை நீங்க தாண்டிட்டீங்கன்னாவே நீங்க மரணத்தை தாண்டிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க 100 ஆண்டுக்கு வாழ போறீங்கன்னு அர்த்தம். இதுதான் விஷயமே. அப்ப இது எங்க இருந்து வருதுன்னா பரிணாமத்தினுடைய தொடர்புலயே வருது. அதனால நீங்க இதுல என்ன வருதுன்னா வாய் சுவை வருதுங்க. வாய் சுவை வருது, பகுத்தறிவு வருது, மனம் வருது. இதான் விஷயமே. இந்த வாய் சுவை அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது வந்து பெரும்பாலும் பாலூட்டியான மனிதனுக்கு தான் அதிகமா இருக்கு. மற்ற விலங்குகளுக்கு கூட பெருசாலாம் ஒண்ணும் இல்லை. பாலூட்டிலே அதை பிறக்கிறப்ப 5 அறிவு இருக்கு இல்லையா, 5 அறிவா இருக்குது, பாலூட்டியா இருக்கு. நமக்கு தான் அந்த 6 சுவை இன்னும் 10 சுவை அறியறது நமக்கு மட்டும்தான். விலங்குகள் அப்படி கிடையாது, நம்மளை விட குறைவா இருக்கும். நாம தான் மேலேற ஜென்மமாச்சே. நம்ம வந்து நேரடியாக ஆற்றல். ஏன் நமக்கு பிரச்சனை கேட்டீங்கன்னா இன்னும் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ஆற்றல நேரடியா எடுக்கிற உடலாக மாறுது. எது? தாவரம் தான். நமக்கு மட்டும்தான் இது சாத்தியம். ஏற்கனவே வெங்கடேசன் சொல்லியிருப்பாரு, பரிணாமத்தில் மனிதனுக்கு மட்டும்தான் சாத்தியம். அதனாலதான் இந்த 15 வயசுன்னு ஒரு அது பூப்படைகிற வயசு, அது தனித்தீங்கிற வயசு. அது இந்த பூப்புன்னா முதிர்ச்சி அடைதுன்னு அர்த்தம், அது தனித்தீங்கிறதுன்னு அர்த்தம். அதனால 15 வயசு. இதுல எங்கே வருதுன்னு கேட்டீங்கன்னா ருசிங்கிறது பிறக்கிறப்ப வந்துருச்சு. இப்ப அதுல ருசி அதுலயே வந்துடுறப்போ என்ன ருசின்னு என்னன்னா அந்த ருசியை முடிவுன்றது மனம் முடிவு எடுத்துக்குது. அதுதான் மாட்டிக்கிட்டானுங்க. பகுத்தறிவு வேலை செய்யறது இல்ல. ருசின்னு வந்துட்டா மனம் உள்ள பூந்துடும். எது போயிருது? மனம் உள்ள பூந்துடும். நீ சாவடிக்கணும் இல்ல, அதுல பூந்துடும். இதுல என்ன பண்ணுன்னா அந்த மனதை வந்து சுத்தத்துக்கு திருப்பணும். சுத்தத்துக்கு திருப்புறப்ப ஆரோக்கியம் கிடைக்கிறப்ப நாம என்ன பண்றோம், இந்த முதல் நிலையும் 2வது நிலையும் விட்டுறோம். ஓ அப்படின்னு அந்த 3வது நிலையும் அப்ப பகுத்தறிவும் அது சேரும். 3வது நிலை மனதுல 3வது நிலையும் பகுத்தறிவும் சேருகின்ற பொழுது ருசியை பத்தி கவலை இல்லை. ருசியை பத்தி அதான் சொல்றேன் பாருங்க, ருசியை பத்தி கவலைப்பட தேவையில்லை. அதான் விஷயம். நாம எடுத்துக்கொண்ட ஆராய்ச்சி வந்து உடம்பு சிறுசா இருக்கணும், லட்சணமா இருக்கணும், வஜரமா மாறணும். உடம்பு பயங்கர சுறுசுறுப்பாயிருமே. காலையில 4 இருந்து நான் பேசிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு காலையில 4 நிறைய பேருக்கு பேசியிருப்பேன். 2-3 வீடு கூடுதலா பேசியிருக்கேன். அது பேசியிருக்கேன், பேசியிருக்கேன். இப்ப இயல்கிட்ட கூட இன்னைக்கு 2 காலம் இன்னைக்கு ஒரு காலையில் பண்ணியிருக்கும் பாருங்க. 5 நிமிஷம் பேசியிருக்கும் பாருங்க, 8 நிமிஷம் பேசியிருக்கும். பாத்தீங்களா? இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு முதல்ல அவனுக்கு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு பயிற்சி கொடுத்துக்கிட்டே வரணும். என்ன இல்ல, அது கண்டினியூஸா இப்படியே பேச ஆரம்பிச்சிட்டோம்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்துடும். கேள்வி கேட்க பதில் சொல்ல, கேள்வி கேட்க பதில் சொல்ல அப்படியே. அது மட்டும் இல்ல, நான் சொன்னேன் நாளைக்கு நீ அங்க போயிட்டீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு வெளிநாட்டவருக்கு, அங்க நீ எந்த நாட்டுக்கு போறியோ அந்த நாட்டவர் ஒரு ஆளு சக்கர நோயாளியோ ஒரு ப்ரொஃபஸருக்கோ யாருக்கோ நம்ம இங்கிருந்தே 4 பேர் சேர்ந்தே பயிற்சி கொடுக்கன்னு சொன்னேன். நான் டைரக்டா பயிற்சி கொடுப்பேன், நீ மொழி மாற்றம் பண்ணி கொடுக்கலாம். அந்த ஒரு ப்ரொஃபஸரையோ ஒரு ஆளையும் நீ கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான். அப்புறம் அவர் பரப்ப ஆரம்பிச்சிருவோம். இப்படி ஒரு பயிற்சி இருக்கு, சைடு எஃபெக்ட் இல்லாம ஒரு மருத்துவம் இருக்குன்னு புரிஞ்சுட்டாங்கன்னா
அவ்வளவுதான். அப்புறம் உனக்கு நீ வந்து உனக்கு கவலையே இல்லை, உனக்கு நீ வந்து அந்த 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 கல்லூரி செல்லப்பிள்ளையா மாறிடலாம், அப்ப வந்து உனக்கு எல்லாமே கிடைக்கும். கொஞ்சம் நம்ம போறதுங்க, ஏன் நம்ம கலையோட போறோங்க, வெறும் ஆள் போறது இல்ல, மற்றவன் படிக்க போறது வேற, நாம பண்ற வேற வந்து அச்சீவ்மெண்ட். நம்மளது அச்சீவ்மெண்ட்டுக்காக போறோம். எந்த அளவுக்கு வெற்றி அடையணும் அதுதான் சொன்னேன். அச்சீவ்மெண்ட்டுக்காகத்தான் போறமே தவிர அவன் வேலை கொடுத்தா நம்ம வாங்க போறோம். மானக்கேடு நான் சொன்னேன். படித்தால் அறிவு வரணும் தவிர படித்தால் சம்பளம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். படித்தால் அறிவு வரணும். நம்ம திறமைக்கு தான் அவன் கொடுக்கணும், நம்ம திறமைக்கு தான் அவன் பொருள் கொடுக்கணும். அதுதான் பண்டமாற்று. அதனாலதான் பண்டமாற்று வச்சாங்க. பண்டமாற்றுங்கிறது பிசினஸ் கிடையாது, கலைக்கு மரியாதை கொடுக்கறது பண்டமாற்று. கலைக்கு பிசினஸ்ங்கிறது ஏமாத்துறது. பிசினஸ்ங்கிறது அது அது விபச்சாரம் தான். அது கிட்டத்தட்ட அது ஏமாத்துறது தான். ட்ரம்ப் பண்றான் பாருங்க, அந்த பித்தலாட்டக்காரன் பண்ற மாதிரி அதுதான் அவன் பண்றது பித்தலாட்டம். உலக கொலகாரன் அவனுக்கு எல்லாமே. ஐரோப்பியர்கள் பூரா கொலகாரனுக்கு தான். அவன் இறைச்சி திங்கிறவன்டா, ஒன்றும் வராது. இப்போ இந்த வைரஸ் எங்க இருந்து வருதுன்னா இறைச்சியில இருந்து வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்கானுங்க இந்த வைரஸ். அது வந்து செயற்கை 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 இறைச்சி வந்து அனுமதி கொடுத்துட்டானுங்க. எங்க அமெரிக்காவில் செயற்கை இறைச்சி தயார் பண்ணலான்னு அனுமதி கொடுத்துட்டானுங்க. ஏன்னா இறைச்சியில தான், உண்மையான இறைச்சியில தான் வைரஸ் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டானுங்க. அது வெளியே சொன்னா வெக்கக்கேடு சொல்லிவிட்டு செயற்கை இறைச்சி, வெளியே சொன்னா வெக்கக்கேடு, வெளியே சொன்னா இல்லைங்கய்யா. இங்க வந்து பாத்தீங்கன்னா இறைச்சி அப்படின்னாவே பாத்தீங்கன்னா அதுல அந்த ஸ்மெல்லு வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும், அது டிஃபரன்ஸே இருக்காது. ஸோ நம்ம சாப்பிடும்போது அந்த ஜீரண நீர் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு அசைவ உணவை செரிமானம் செய்யறதுக்கான அந்த ஸ்ட்ராங்கான என்சைமை சுரக்குது. இப்ப இந்த மாக் மீட் சொல்லக்கூடிய இந்த மாக்னா அப்படின்னா போலியான அப்படின்னு அர்த்தம், மீட் அப்படின்னா இறைச்சி. இந்த போலியான இறைச்சியை சாப்பிடும் பொழுதும் மறுபடியும் அதே அசைவம் சாப்பிடும் போது என்ன கெமிக்கல்ஸ் நம்ம சுரந்ததோ அதே கெமிக்கல்ஸ் தான் இங்கேயும் சுரக்குது. நீங்க வந்து அதை சாப்பிட்றதுக்கு நான்வெஜ்ஜா சாப்பிட்டு போயிடலாம். இல்ல வைரஸ் என்ன சொல்றான்னா, வைரஸ் எங்க அத 1 கோடி ஆண்டு அந்த வைரஸ் இருக்குங்கிறானே, இப்ப கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கானே. 1 கோடி அந்த 50வது நோயும் 51வது எடுத்து பாரு. இன்னைக்கு காலையில தான் படிச்சுட்டு இருந்தேன். இனி அதை பத்தி நீ பேச வேண்டியதான். 50வது நோயும் 51வது நோய். அந்த நோய்க்கு பேரு 2 விஞ்ஞானிகள், ஜெர்மனி நாட்டை சேர்ந்த க்ரூஸ்ங்கிற ஒரு விஞ்ஞானியும் ஜேக்கப்னு ஒரு விஞ்ஞானி, 2 பேர் சேர்ந்து இந்த வைரஸ் எங்க இருந்து வருதுன்னு கேட்டா, வைரஸ் வந்து 1 கோடி ஆண்டுக்கு முன்னாடி அவன் இறைச்சி சாப்பிட்டான் பாருங்க, அப்ப பூந்த வைரஸ் எல்லா உடம்புல பூந்துருச்சுங்கிறான். பூந்து மூளைக்கு போய் இன்னைக்கு பாருங்க, சைவம் சாப்பிடணும் காட்டிலும் அசைவம் சாப்பிடணும் வாதம் பேரலிசிஸ் சீக்கிரம் வரும். யாருக்கு வரும்? அசைவம் சாப்பிடறோம் பாருங்க, அசைவம் சாப்பிடணும் பேரலிசிஸ். அது என்ன, அந்த வைரஸ் மேல போய் என்ன கொலைவெறி உண்டாக்கி மூளை மடிப்பு இருக்கு இல்லையா, மூளை மடிப்பு செதைச்சிருதுங்கிற அந்த புரோட்டீன், அந்த புரதத்தை செதைச்சிருது. செதைச்ச உடனே கைகால் வராம போயிடும். எனக்கு தெரிய இறைச்சி சாப்பிட்ற நிறைய பேர்த்துக்கு வாத நோய் வந்திருக்கு. அந்த வைரஸ் தான் காரணம். அந்த வைரஸ் மூளையில எரியுது. எங்க எரியுது? ஏறிச்சுன்னா அது அப்போ அந்த நியூராலஜிக்கல் சிஸ்டமே ஒரு சைடு ஃபுல்லா செயல் இழந்து போயிடும். அது வந்து முடக்கு வாதம்ன்ற இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்போ அதுல நிறைய டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா. ஆமா, அது காரணமே வைரஸ். அந்த வைரஸுக்கு பேரு சிஜேடி வைரஸ் பேரு, சிஜேடின்னு பேரு. அது பிரிட்டிஷ் மெடிக்கல் சயின்ஸ்ல அதுக்கு மருந்தே கிடையாது. அது வந்து 51 நோய்க்கு மருந்து. அந்த 51வது நோய் தான் ரொம்ப கொடூர நோய். அது எங்க தொடங்குதுன்னா 1 கோடி ஆண்டுகளா தொடங்கி ஜீன்லயே மரபுல ஏறி வந்து எல்லாம். அது எங்க திறந்துன்னா இறந்த உடல் சாப்பிட ஆரம்பிச்ச மாதிரி அப்ப ஏறிச்சு அந்த வைரஸ்ங்கிறான். இறந்த உடல் எப்ப சாப்பிட்றான், அது 1 கோடி ஆண்டு இருக்கலாம். சரிங்க. இப்ப நான் வந்து இப்ப இப்படி கேள்வி கேட்கிறேன் நானு. சோ இப்ப நம்ம உலகத்துல வந்து மோர் அண்ட் மோர், அதாவது மேலும் மேலும் அதிக நர்ஸுகளும் டாக்டர்களும், நார்மலான டாக்டர்கள் நர்ஸுகள் தேவையா, இல்லாட்டி நம்ம நீர் உணவு பயிற்சி எடுத்து இந்த மாதிரியான யோகிகள் தேவையா? யோகிகள் தான் தேவை. ஆரோக்கியமுள்ள மனுஷன் தானே தேவை. நீண்ட நாள் வாழக்கூடிய மனிதன் தான் தேவைங்க. நீண்ட நாள் வாழக்கூடிய மனிதன் தேவையா? நோயாளிகள் எதுக்கு இந்த நாடு? நோயாளிகள் எதுக்கு இந்த நாடு? நோயாளியே இருக்கணும். ஏன் இந்த கேள்வியை நான் கேட்கறேன்னா, இப்ப அதே துறையில வேலை செய்யறதுனால தான் இந்த கேள்வி எனக்கு வருது. அதாவது இப்போ ப்ரெடிக்ஷன் படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப இன்னைக்கு ரேட்ல இவ்வளவு சீக்கிரம் வயதானவர்கள் எண்ணிக்கை கூடுதலா போயிட்டே இருக்கு. இன்னும் 10 வருஷத்துல அவங்க கணிக்கிறது என்ன அப்படின்னா, இன்னும் மேற்கொண்டு 1 லட்சம் நர்ஸுகள் தேவைப்படுது. சிங்கப்பூர்ல நான் சொல்றேன், சிங்கப்பூர்ல இன்னும் 10 ஆண்டு காலத்துல மேற்கொண்டு 1 லட்சம் நர்ஸுகள் தேவைப்படுது அப்படின்னா ப்ரெடிக்ட் பண்றாங்க பாருங்க.
எவ்வளவு நோய்களால மக்கள் பாதிப்படைய போறாங்கன்றது இப்பயே அவங்க ப்ரெடிக்ட் பண்றாங்க இல்லையா? அப்படின்னா நோயாளிகள் அது ஆரோக்கியவான்கள் பெருகல, நோயாளிகள் பெருகி கொண்டிருக்கிறார்கள் தெரிஞ்சு போச்சு. அப்ப இந்த கல்வியோ அந்த நாடோ வந்து தகுதி இல்லாத நாடா மாறிடு. எங்க நோய் பெருகுதோ அப்ப வந்து அந்த நாடு தகுதி இல்லாத, இயற்கை சட்டத்தை புரிஞ்சுக்கல. முதல்ல இது ஐரோப்பிய நாடுகளுக்கு தான் பொருந்தும். அவன் தானே கண்டுபிடிச்சான், அவனுக்கு தான் பொருந்தும். அவன் மாட்டிக்கிட்டான், அவன் அவ்வளவு தீண்டான். நம்மள ஆசிய நாடுகள், நம்ம என்ன தப்பு பண்ணணும்? அப்ப இந்த கன்சியூமரிசம், அதாவது நுகர்வு அப்படின்ற அந்த தன்மை இருக்கிற வரைக்கும் நோயின்றது கண்டிப்பா இருக்கும். ஆமா, அவன் அப்படிதான் சொல்றான். மீட் இஸ் கன்சியூமர் ஃபுட்னு தான் சொல்றான். மீட் இஸ் கன்சியூமர் ஃபுட், எக் இஸ் கன்சியூமர் ஃபுட், மில்க் இஸ் கன்சியூமர் ஃபுட், ட்ரக் அண்ட் ஆல் ஐட்டம் இஸ் கன்சியூமர் ஃபுட்னு தான் சொல்றான். ஃபுட் ஹேபிடேஷன் தான் சொல்றான், தவிர ஃபுட் ஹெல்த்னு சொல்றது இல்லை. ஃபுட் ஹெல்த்னு சொன்னா நிரூபிக்கவே முடியாது. நீங்க சாட் ஜிபில போட்டு ஃபுட் ஹெல்த்னா ஏன் அந்த ஃபுட் ஹெல்த்னு சொல்லி ஏன் இது வரைக்கும் நிரூபிக்கலன்னு கேட்டா, ஆமா நிரூபிக்கல, ஆனா எல்லாமே சைடு எஃபெக்ட். ஃபுட்டு சாப்பிட்டா ஆரோக்கியம் யாருமே நிரூபிக்கலையா? அப்படி பார்த்தோன்னா இப்ப கேட்பான் இல்லையா, எனக்கு ஏன் நோய் வந்து கேட்பான்னு. இதுதான் அவரு கேட்டாரு. ஃபுட்டு சாப்பிட்டா ஆரோக்கியம் வருமான இது வரைக்கும் யாரும் வாய் திறந்து சொல்லது கிடையாது, சொல்ல முடியாது. சொல்லிட்டேன்னா அப்புறம் நீ ஆரோக்கியமா இருந்து காட்டுமா? என்னது மாட்டிட்டானுங்க, இதுல சிக்கிட்டானுங்க. இதுல யாரும் பதில் சொல்ல முடியாது. நம்மள ஒண்ணுதான் பதில் சொல்ல முடியும். அதாவது பரிணாமத்தை அதுதான் 3 முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். மணி என்னாச்சு 8. அடேங்கப்பா, எக்கச்சக்கமா ஓடி போச்சு. இன்னும் 2 நிமிஷம் பேச முடிச்சு. அதாவது இதுக்கு பேரு வாய் ருசி, வாய் சுவை, பகுத்தறிவு, மனம் 3ஐயும் புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க செய்யணும். அதாவது 3ஐயும் செய்யறது ரொம்ப ஈஸி. ரொம்ப உலகத்திலே எளிமையானது இந்த சுத்தப்படுத்துறதுதான். புரிஞ்சுக்கிறது கடினம், செய்வது எளிமை. இதுதான் விஷயமே. ஏன்னா நீங்க உயிர் காப்பாற்றப்படணுமே. இது பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இப்ப நான் கேட்கறேன், 90 வயசு கிழவி தின்னுட்டு தான் இருக்குதான்னு உயிர் மேல ஆசை இருக்குதா இல்லையா? இருக்கு. என்ன வெங்காய 90 வயசு ஆகி போச்சு, இன்னும் என்ன ஆசை அதுக்கு? திங்கிறதுக்கு தான் ஆசை. அப்படி சொல்லுங்க. யாராவது சாகுறீங்களான்னு கேட்டு பாருங்க. திங்கிறதுக்கு தான். சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிற மாதிரி சொந்த வகுத்துக்கே ருசியை கொடுத்து ஏமாத்தி இவனே கொன்னுப்படுறான். அவன் உடம்பு அவனே நாசம் பண்ணிக்கிறான். அப்ப என்னன்னா அந்த துடிதுடிச்சு சாகு. ஏன் அவருக்கு ஏன் நாம இதை பேசுறோம்னா, அவர் வந்து காப்பகத்துல இருக்காரு. யாரு? சுந்தர் வந்து தினம் 50-60 பேர்த்த பாக்குறாரு. அவங்க படுற பாட்டை இவரு பாக்குறாரு. எல்லாருமே 70 வயசு 80 வயசு ஆனவங்க. அவங்க படாத பாடு படுறாங்க. புரியுதா? யாருக்கு எதுவும் அதான் சொல்றாரு, யாருக்கு எதுவும் தெரியாது. பல்லும் கிடையாது, பல்லும் கிடையாது, இறப்பே வேலை செய்யறது இல்ல, வெளியும் போறது இல்ல. ஆனா உள்ள வந்து என்னன்னா அந்த அழுகி போன நீர் இருக்குன்னா, அழுகி போன கெட்டு போன நீர் இருக்கிறனால அது என்னன்னா சும்மா சொரந்து இந்த இறப்பை நோண்டிக்கிட்டே இருக்கும். இறப்பைய இந்த ஆசிட் இருக்கு, ஆசிட் வந்து நியூட்ரல் நோண்டிக்கிட்டே இருக்கும், தின்னுக்கிட்டே இருப்பாங்க, பசிக்குதுன்னு. அதுதான் இந்த கிளவி மாட்டிக்கிறாங்க. கிளவுனும் அதுல மாட்டிக்குவாங்க. அது கொண்டா இது கொண்டா வயசான காலத்துல இப்படியா திம்பாங்கன்னா தின்னுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. தின்னு உடம்பே நாரி போயிருங்க. நாத்தம் சகிக்க முடியாது, அவ்வளவுதான். நாரி போடும் உடம்பே கழிவறையா மாறி இருக்குங்க. அவங்க வாழ்க்கையில சுத்தமே பண்ணது இல்லையா? 5 வயசு இந்த 2 வயசுல தின்னது தானே அப்ப 90 வயசு வரைக்கும் உள்ள இருக்குது. இந்த உடம்பு கட்ட பாத்தியா, வயசு ஆன பார்த்து நிறைய தின்றாங்க. கேட்டா பசி புடுங்குதுங்கிறாங்க. வயிறை போடுன்னு இந்த கிழவியை தின்னுட்டே இருக்கிறா, 10 தராங்கிறாங்க. அது என்னன்னு அவங்களுக்கும் புரியல, இவங்களுக்கும் புரியல. அது நோய்தான் தின்னுக்கிட்டு இருக்குது. இவங்க அவங்க திங்கிறதில்ல. இல்ல அது சரிதான். அது அந்த பசி வரும் பொழுது நீரை, அந்த பசி வரும் பொழுது அந்த மனம் முடிவெடுத்து, பசி வரும் பொழுது நீரை மருந்தாக அருந்த வேணும்ங்கிற சொல்லி தராதனால ஏற்பட்ட சாபக்கேடு. அவன் பாட்டுக்கு வயசான பார்த்து 6 வேளை சாப்பிட்றான். எப்படின்னா பசிக்குதான். அது புரிஞ்சு போச்சு. இதான் விஷயம். அதனால இந்த மனம் எடுக்கிற விஷயம்னா, மனம் வந்து பரிணாமத்துல வளர்ந்துட்டு வருது. ஏன்னா மனம் தான் 3வது சக்தியை வரப்போகுது. அதாவது ஈர்ப்பு விசை, விலகு விசைக்கு அப்புறம் 3வது விசை மனம் விசை. இந்த மனம் தான் விண்வெளியை ஆளுமை செய்யுது. அந்த மனம்ங்கிறது விண்வெளி எங்கேயும் இருக்கு. மனம்ங்கிறது
விண்வெளி பூரா கலந்தது தான். அந்த மனம் விண்வெளி பூரா கலந்துருக்குது. அது ஒரே போட்டான் தான், ஒரே போட்டானுடைய ஜெராக்ஸா நாம, அவ்வளவுதான். ஒரே போட்டான் தான், அவ்வளவுதான். ஜெராக்ஸ் நாம தான். அதான் விஷயமா இருக்கு. அங்கெல்லாம் பார்ப்போம். பரவிட்டே இருக்குது. வந்தாரு. கேள்வி வந்து கேட்கலாம், இல்லாட்ட காலையில பேசுவோம். ம். அந்த ரெண்டு மூணு கருத்துல அனுப்பிச்சிருக்கேன். பாத்தீங்களா? நிறைய போட்டிருக்கேன், படிச்சு பாத்தீங்களா? படிக்கிறேன், நைட் படிச்சிடறேன். ஆமா, அதெல்லாம் பாருங்க. அதை வச்சு கேள்வி கேட்கல. நாம இனி வந்து இந்த 51 நாய்களை பத்தி பேசலாம். இப்ப 51 நாய்கள் நீங்க உள்ள போய் கேட்டீங்கன்னா எல்லாம் விளக்கம் சொல்றான். எவன் செத்து போனா, எவன் ஆராய்ச்சி பண்ணா, எல்லாம். அந்த உண்மையாலுமே இது ஒரு பெரிய வேலை தான். ChatGPT வந்து ஒரு பெரிய வேலை தான். ஆனா நிறைய பேர்த்து வேலையை தொலைக்க போகுது. அதை சொல்லிட்டாருங்க. நிறைய பேர்த்து வேலை காலியாக போகுது. இன்னும் நமக்கு வேலை அதிகமாயிரும். இப்ப நமக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு அதிகமாயிரும். யார் இந்த கலையை கத்துக்கிறாங்களோ நம்மளாம் தப்பிச்சுக்கலாம். அதான் வெங்கடேசன் எழுதியிருக்காரு, இது யாரும் போட்டி போட முடியாது இந்த தொழில, அதனால கத்துக்குங்கன்னு சொல்றது. இந்த 51 வியாதிக்கு ஜீவாவா இருக்குதுயா, அது இங்கிலீஷ்லயே இருக்குது. நான் பார்த்து எடுத்து அனுப்புறேன் பாருங்க. இருக்கு கவர்மெண்ட் ஜீவா இருக்கு. இது பிரிட்டிஷ்காரன் போட்டது. அதுல இருக்குது, பார்த்தேன். இது பிரிட்டிஷ்காரன் போட்டது. அந்த பிரிட்டிஷ்காரன் போட்டதை இவங்க அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, ஏத்துக்கிட்டாங்க. என்ன பிரிட்டிஷ்காரன் சொல்றத இவங்க அப்படியே இந்தியன்னு போட்டு, இந்தியன் அலோபதி மெடிக்கல் ஆக்ட், அலோபதி மெடிக்கல் ஆக்ட். அப்ப எல்லாம் தெரிஞ்சு அந்த 51க்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அதான் பிரச்சனையே. அது என்ன தெரியுமா காரணம்? மனம் தான் காரணம். ஐயோ செத்து போயிட்டா என்ன பண்றது? செத்து போகத்தான் போறான். அதோடதான் நீ சும்மா அந்த மனம் தாங்காம போய் கொடுக்கறது தான். அவன் யாரும் காப்பாற்ற முடியாது. சும்மா அந்த காலத்துல ரொம்ப வயசாயிடுச்சுன்னா கட்டில் போட்டு தனியா வச்சு விட்டுருவாங்க. அவ்வளவுதான். தனியா ஒரு குடியில் போட்டுருவாங்க. தனியா ஒரு குடியில தாவாரம் இருக்கா, அது கூட படுத்துருவாங்க. அப்படியே 90-100 வயசு அப்படியே ஒரு 4-5 வருஷத்துக்கு, ஒரு வருஷத்துல அப்படியே சுருங்கி அப்படியே செத்து போயிடும். அது இயற்கையா போயிடும். இவன் என்ன பண்ணாலும் 100 வயசு ஆனாலும் ஆஸ்பத்திரிக்கு போறான். அந்த கேவலமான பொழப்பு பண்ணவே கூடாது. 90 ஆயிடுச்சுன்னா கட்டில போட்டு தனியா பிரிச்சு விட்டுறணும். என்னது, அவ்வளவுதான். கடைசி கூட தாவாரத்தை கொண்டு போட்டுறணும். யாரும் சத்தம் இல்லாத இடத்துல கொண்டு தள்ளி விட்டுறணும். அவ்வளவுதான். சாப்பிடாத கிடந்தாவது பொழைக்கும் கொஞ்சம் ஒழுங்கு. அந்த காலத்துல அதனால அந்த காலத்துல பெரிய தாலி செஞ்சு வச்சிருவாங்க. பெரிய தாலி, 6 தாலி செஞ்சு அதுல படுக்க வச்சிருவாங்க. தூக்கி உட்கார வச்சிருது. இல்ல அது அப்படியே தூக்கி உட்கார வச்சிருது. ஆமா, அதுல எல்லாம் சொருகி விட்டுருவாங்க. சொருகி விட்டோம்னா அப்படியே இருந்துட்டே இருக்கும். அப்பப்ப தினம் போய் பார்த்து தண்ணி கிணி ஊத்திட்டு அப்படியே இருப்பாங்க. அப்படியே ஒரு வருஷம் இருந்தது அப்படியே சுருக்கி உள்ள அப்படியே உயிர் விட்டுருவாங்க. அப்புறம் அப்படியே மேல மூடி அப்படியே குழியில இறக்கிடுவாங்க. இதெல்லாம் 10,000 ஆண்டுக்கு முன்னாடி இருந்தது. அதுதான் வைத்தியம். ஆமா, அதான் இயற்கை வைத்தியம். அவ்வளவுதான். அவங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க சில பேர் வந்து அப்படியே போட்டு இறக்கிடுவாங்க. சில பேர் சுட்டு எடுத்து பண்ணுவாங்க. நிறைய விதம் இருக்கு அதுல. இப்ப அதெல்லாம் பாக்குறது இல்ல. நேரம் மண்ணில போட்டு மூடிட வேண்டியது. அதுக்குதான் எவன் பானை செய்யறது, நேரம் மண்ணில போட்டு முடிஞ்சு போச்சு. ஆனா வீட்டுல இருக்கிறப்ப அது சொல்றேன், படுத்து படிக்கிறது சாவறதா ரொம்ப கொடுமை. அது படுத்து படிக்கிறது சாவறதுங்கிறது ஐயோ சாதாரண விஷயம் இல்ல. என்னது, சித்திரவதை பட்டுதாங்க ஆயன். என்ன செந்தர் சித்திரவதை பட்டுதான் சித்திரவதை செந்தர் ஒன்னும் தப்பிக்க முடியாது. ஆமாங்கய்யா, ஆமா. அதாவது அந்த சென்ஸும் நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாப்பிடுற உணவோட ருசியும் நமக்கு தெரியாது. சாப்பிடுறோம் நமக்கு தெரியும், பட் ஆனா அதோட ருசி அந்த வயசுல தெரியுமான்னு தெரியாது. இயற்கையாவே பாத்தீங்கன்னா இப்ப கண்ணு எப்படி நமக்கு அந்த பார்வை மங்குதோ, அதே மாதிரி ஒரு புலனும் பாத்தீங்கன்னா மங்கிட்டே போயிட்டே இருக்கும். மைண்ட் வந்து விடாது. நம்ம ஏதோ சாப்பிடணும் அப்படின்னு நமக்கு தோணும். அங்க மைண்ட் விடாது. மத்த எந்த புலனும் வேலை செய்யாது. மைண்ட் விடாது. நாக்கு அதுதான் எல்லாமே கெட்டு போயிடும். மைண்டு மட்டும் திங்க வச்சு அந்த கபத்தை அதிகம் பண்ணி அவனை சித்திரவதை பண்ணி கொலை செய்யாம விடாது. அதான் விஷயம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த கொலை செய்யறதுல அது வேலையே. இப்ப கூட பிரான்ஸ் நாட்டுல நேத்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த கருணை கொலைக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. கருணை கொலைக்கு பிரான்ஸ் நாட்டுல சட்டம் நிறைவேறிடுச்சு. சட்டம் விவாதத்துல போகுது. இன்னி அது பிரான்ஸ்ல கொண்டு வந்துட்டா அது இன்னும் விவாதம் நடந்துட்டு இருக்குது. அதோ கொள்கை அளவுல ஏத்திருக்கிறாங்க. சரி போட்டுறலாம் அப்படின்னு.
எல்லாம் எல்லா நாட்டுக்கும் கொண்டு வரணும். ஏன்னா இவனை திருத்த நம்ம முடியாது. நாட்டுல அதான் பண்ணணும். இதெல்லாம் ஏற்கனவே நம்ம நாட்டுல தெரியும். யார் வந்து படிக்கல படுத்திருக்காங்களோ அவங்க பால் ஊத்தி கொண்டு போடுவாங்க. இவங்க ஏற்கனவே செஞ்சுக்கிறாங்க வேற ஈஸியா. ஆமா, நம்ம ஆளுக்கு பால் ஊத்திட்டே இருந்தாலும் செத்து போயிடுவாங்க. இது ரொம்ப ஈஸி, ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. வாயில் ஊத்து பால் கருணை ஊத்திட்டே கொலைக்கு ஆமா, கருணை கொலைக்கு வேலை இல்லையா? பாலை ஊத்துனா முடிஞ்சு போகுது. பால் ஊத்தி நான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன், பால் மட்டும் ஊத்தாதீங்க, பாலோட தயிர் கலந்து ஊத்துமா, சீக்கிரம் செத்து போயிடுவான். உள்ள போய் மாட்டியும். ஆமா, தயிரும் பாலும் கலந்து அடிச்சீங்கன்னா சீக்கிரம் போயிடுவான். 10 நாள்ல போறது 2 நாள்ல போயிடுவான். அது கருணை கொலை தானே. ஆமா, யாருக்கு தெரியாது இல்ல, நீ பால் ஊத்தாதப்பா, பாலோட சேர்ந்த தயிர் இருக்குல்லையா அதை கலக்கிக்கோ. நான் 10 வருஷம் கூட சொல்லியிருக்கேன், என்னங்க ஐயா இந்த மாதிரி போயிட்டு இருக்கேன், எங்க அப்பா சாகிற மாதிரி இருக்காருங்க என்ன. அது அவ்வளவுதாப்பா, என்னப்பா எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, இன்னுங்க 2 நாள் அதுவெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீ என்ன பண்றேன்னா பாலோட கொஞ்சம் மோரோ அல்லது தயிரோ கலந்து ஊத்தினீங்கன்னா சீக்கிரம் போயிடுவாரு அப்படின்னு. ஆமா, போட்ட உடனே டக்குன்னு போயிடும். அது 2 நாள்ல ஆமா, அது 1 வாரத்துல போக, இது 2 நாள்ல போகும். ரெண்டும் ஒண்ணுதான். அப்படி அப்படித்தான் இனிமே அப்படித்தான் நம்மால கருணை கண்டுபிடிச்சிட்டா பாருங்க. கருணை எப்பவோ கண்டுபிடிச்சிட்டாங்க இவங்க எல்லாம். கொலை பண்றதுக்கு வழியே பால் கட்சி தான். ஆமா, பால் கட்சி அடிச்சா போதும். ஆமாமா, அதனாலதான் டாக்டர் அருணா சொல்றாரு, அது உலகத்திலே மோசமான உணவு பாலுன்னு சொல்றாரு. கபம் கேட்டி கொல்றதுக்கு அவர் எழுதியிருக்காரு. அது கொல்ற கத்தி தான். கொல்ற கத்தி, அதை எடுத்து கொத்துற மாதிரி தான் குத்த வேண்டியது, அப்புறம் பண்ணிக்க வேண்டியது, இப்படிதான் சாகுறாங்க. அதனால வந்து பால் பொருளை விட்ட உடனே கைகால் வலி, மூட்டு வலி, முழங்கால் வலி போயிடும். அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற இது நம்ம பிரச்சனையே வந்து என்ன கேட்டீங்கன்னா, நம்ம இது பிரச்சனை என்ன கேட்டீங்கன்னா, உடம்பை புரிஞ்சுக்கிட்டு உடம்பை புரிஞ்சுக்கிட்டு இயற்கை சக்தியில வாழ்ந்து பழகினதுக்கு அப்புறம் நீங்க உணவை கையால தெரிந்து கொள்ளலாம். அந்த அறிவு வந்துடும். உணவு இங்க வந்து அப்ப நமக்கு எனர்ஜி வந்து வினாடி நேரத்துல இறங்கிட்டே இருக்கிறதுனால, இப்ப நான் வந்து என்கிட்ட நிறைய உணவு இருக்குன்னு வச்சுக்க, இப்ப எனக்கு வந்து உணவு நிறைய இருந்தா நான் அதை வந்து கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு வச்சுக்குவேன். இவன் ஒரே நாள்ல முடிச்சிருவான், நான் 1 மாசம் வச்சுக்குவேன் அந்த உணவை. நான் ருசிக்கு மட்டும் வச்சுக்கிறது, ருசிக்கு மட்டும் வச்சுக்கிட்டு பசியை அடக்கிட வேண்டியது, பசியை அடக்கிட்டே வந்துட வேண்டியது. ருசிக்கு வாயில ஒண்ணு போட்டுக்கிட்டு அப்படியே 1 கிலோ வேர்க்கடலை வாங்கினா 1 மாசத்துக்கு வரும். 2 அவ்வளவுதான். இனிமே கொடுத்தாலும் ஒண்ணும் வராது, இனிமே கொடுத்தாலும் சும்மா திரும்ப வரும், அவ்வளவுதான். அது ஒண்ணுமே இருக்காது, அவ்வளவுதான். அப்புறம் சத்தம் பயங்கரமா வரும். இப்ப பேசுற பாருங்க, அடிச்சு தூள் கலக்கலாம். வேக்கம் நல்ல கிரியேட் ஆகும். அதாவது வேக்கம் கிரியேட் ஆயிரு, என்னது வெற்றிடம் நல்லா கிரியேட் ஆகும். வெற்றி நிறைய கிரியேட் ஆயிடுச்சுன்னா சவுண்டு பயங்கரமா வரும். சரியா? முடிச்சுக்கலாமா? நன்றி. சரிங்க. நாளைக்கு